ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಮನುಜ ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಮನುಜ ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಆ ಮಂತ್ರ ಈ ಮಂತ್ರ ಎಂದು ನೀ ಕೆಡಬೇಡ ಆ ಮಂತ್ರ ಈ ಮಂತ್ರ ಎಂದು ನೀ ಕೆಡಬೇಡ ಸೋಮಶೇಖರದ ಸತಿಗೆ ಹೇಳಿದ ಮಂತ್ರ ಸೋಮಶೇಖರದ ಸತಿಗೆ ಹೇಳಿದ ಮಂತ್ರ ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಹೇ ಮನುಜ ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಸಕಲ ವೇದಗಳಿಗೆ ಸಾರವೇ ನೀಪ ಮಂತ್ರ ಸಕಲ ವೇದಗಳಿಗೆ ಸಾರವೇ ನೀಪ ಮಂತ್ರ ಮುಕುತಿ ಮಾರ್ಗಗೆ ಇದೆ ಮೂಲ ಮಂತ್ರ ಮುಕುತಿ ಮಾರ್ಗಗೆ ಇದೆ ಮೂಲ ಮಂತ್ರ ಭಕುತಿ ರಸಗೆ ಒಮ್ಮೆ ಬಟ್ಟೆ ತೊಡುವ ಮಂತ್ರ ಭಕುತಿ ರಸಗೆ ಒಮ್ಮೆ ಬಟ್ಟೆ ತೊಡುವ ಮಂತ್ರ ಸುಖ ನಿಧಿ ಪುರಂದರ ವಿಠಲ ಮಹಾಮಂತ್ರ ಸುಖ ನಿಧಿ ಪುರಂದರ ವಿಠಲ ಮಹಾಮಂತ್ರ ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಹೇ ಮನುಜ ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಆ ಮಂತ್ರ ಈ ಮಂತ್ರ ಎಂದು மெச்சி கெடಬೇಡ புரந்ததாசர் அழகா சொல்றாரு நீ அந்த மந்திரத்துக்கு போறேன் இந்த மந்திரத்துக்கு போறேன் இதை உபதேசம் வாங்கிக்கிறேன் அந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கிறேன்னு போகாதே ராம மந்திரத்துக்குள்ள எல்லா மந்திரத்துடைய சாநித்தியமும் இருக்கு சோமசேகரதல்ல சதிக்கு ಹೇಳಿದ மந்திர தன்னுடைய பத்னியான பார்வதிக்கு பரமேஸ்வரனை உபதேசம் பண்ணின மந்திரம் இதை விட என்ன வேணும் அப்பா அம்மா எந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுவாளோ குழந்தைகளோ அந்த மந்திரத்தை தான் ஜபம் பண்ணுவா இல்லையா பரமேஸ்வரனே ராமநாமத்தை தான் ஜபம் பண்றார் கன்னியாகுமரியில பார்த்தா அம்பாள் கையில ஜபமால வச்சிருக்கா தன் பர்த்தா தனக்கு உபதேசம் பண்ணின மந்திரத்தை தானே ஜபம் பண்ண போறா அதனால அவளும் ராமன் மந்திரத்தை தான் ஜபம் பண்ணிட்டு இருக்கா திருச்செந்தூர்ல போனோமானால் செந்தில் வடிவேலன் கையில ஒரு ஜபமால வச்சிருக்காரே அவர் எதை ஜபம் பண்றாருன்னா ராமநாமத்தை தான் ஜபம் பண்றாரு ஏன்னா அப்பா அம்மா ஜபம் பண்றது தான் குழந்தைகளும் ஜபம் பண்ணுவா நர்த்தன கணபதி கையில ஒரு ஜபமால வச்சிருக்கார் அனயமுகரி சரணயுகமு ವಿವಿಧ ತುಲ ದಿತ್ತಳಾಗುಮನಿ ಬೆಳದಿನ ಶ್ರೀ ಗಣಪ ಸೇವ್ಯೂಪ ಶತಮ கையில நர்த்தன கணபதியை கையில ஜபமால வச்சுட்டு தித்தளாங்கு அப்படின்னு தாண்டவம் பண்றாரு அவர் என்ன தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னா அனயமு ஹரிச்சரணயுகமூலனு ஹிருதயம்பூஜமுன நுச்சி அவரே ராமநாமத்தை தான் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப எப்பேற்பட்ட மந்திரம் அது இதுதான் சகல வேதங்களுடைய சாரமான மந்திரம் இதுதான் முக்தி மார்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிருந்தாலே ஹிருதயத்துல பக்தி ரசம் பிரவகிக்கும் இதுதான் புரந்தர விட்டலனுடைய மகா மந்திரம் அதனால ராம மந்திரவ ஜபிசோ இன்னொரு மந்திரம் இன்னொரு மார்க்கம்னு கெட்டு போகாதே இது ராஜ மார்க்கம்ங்கிறார் புரந்தரதாசர் ராமரே எல்லா தேவதைகளையும் தனக்குள்ள ஆவாகனம் பண்ணிட்டு ஆனா ராமருடைய ஹிருதயம் என்னன்னா இவா யாருடைய சகாயமும் இல்லாதபடி தன் அவதார காரியத்தை தன்னுடைய நிஜபராக்கிரமத்தால சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ராமருடைய ஹிருதயம் கடைசி பர்யந்தம் இந்த எந்த தேவதையுமே அவர் சகாயத்துக்கு கூப்பிடலையே அபாவாலே கைங்கரியம் வேணும்னு வந்தாலே தவிர இவர் எந்த தேவதையோ எந்த ஒரு அமானுஷ்யத்தையோ இந்த அவதாரத்துல காண்பிக்காதபடி தன்னுடைய நிஜபராக்கிரமத்தால் தன்னுடைய சத்தியபராக்கிரமத்தால் அவதார காரியங்களை சாதிக்கிறார் விஸ்வாமித்திரர் சித்தாசிரமத்துக்கு கூட்டிட்டு போறார். சித்தாசிரமம்ங்கிறது தான் பகவான் வாமனாவதாரம் பண்ணின ஆச்சரியமான க்ஷேத்திரம். ஓங்கி உலகளந்த உத்தம
அவன் பேர் பாடி நாங்கள் நம்பாவை சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் உம்மாறி பெய்து ஓங்கு பெருஷன்ன ஓடுகயலுகள பூங்குவளை போதில் பொறிவடுகள் படுப்ப தேங்காதே புக்கீரு சீர்த்தமுனை பற்றி வாங்க கூடும் நிறைக்கும் வள்ள பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் இறைந்த ஒரு வாமனாவதாரம்ங்கிறது தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம். ஏன் அப்படின்னு இந்த அவதாரத்துல நிகிரகமே இல்ல, அனுகிரகம் தான். அதனாலதான் இந்த அவதாரத்தை திருப்பாவையில ஆண்டாள் 3 தடவை ஸ்மரிக்கிறா. ஓங்கி உலகளந்த அம்பரம் மூடறுத்து உலகளந்தோங்கிய அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி 3 தடவை இந்த அவதாரத்தை ஸ்மரிச்சுக்கிறா. காரணம், இங்க பலிய நிகிரகம் பண்ணாமல் அனுகிரகம் பண்ணி பலிய தன் பார்ஷதனா பண்ணிட்டு கடைசியில பலியுடைய லோகத்துக்கு போய் தான் வாயில் காப்பாளனா நிக்கிறான் பகவான். சுதலம்ங்கிற லோகத்தை பலிக்கு கொடுக்கிறார். அந்த லோகத்துல பலி ராஜ்யம் பண்ண பகவான் சொல்றான், இப்ப நீ என் சொத்தா போயிட்ட, உன்னை காப்பாத்துற பொறுப்பு எனக்கு வந்துடுத்தோ, அதனால உன்னுடைய வாசல் காப்பாளனா நான் நிற்பேன் அப்படின்னு செக்யூரிட்டி கார்டா பகவான் நின்று இருக்கான் பலிக்கு. இந்த மாதிரி ஒரு அவதாரம் உண்டா இங்க? தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம். வாமனாவதார சரித்திரத்தை சாட்சாத் விஸ்வாமித்திரர் ராமருக்கு சொல்றார். பாகவதத்துல வாமனாவதாரம் ரொம்ப அழகா வர்ணிக்கப்படுறது. அத்ரி மகர்ஷி கஷ்யபருக்கும் அதிதி தேவிக்கும் சாட்சாத் பகவான் வாமனனா அவதாரம் பண்றான். வாமனாவதாரம் நடக்கிறது அங்க அதிதி தேவியினுடைய கர்ப்பம் நழுவுறது. அங்க பார்த்துட்டா வாமன பகவான் பிரத்யக்ஷமாறார். ஒரு வட்டு பிரம்மச்சாரி ரூபத்துல தரிசனம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் முடிஞ்சு பலிகிட்டக்க தானம் வாங்குறதுக்காக வாமன பகவான் கிளம்புறார். பகவான் ஆவிர்பவம் ஆறார். ஸ்ரவணத்வாதசி புண்ணிய காலத்துல பகவான் ஆவிர்பவம் ஆறாருங்கிற கட்டத்துல தேவாலாம் தேவ துந்துபி முழங்குறா, புஷ்ப வருஷம் பண்றா. அங்க என்ன பதம் வருது பாகவதத்துலனா அதித்யா ஆசிரம பதம்னு வருது. அந்த இடத்துல அதித்தி மேலையும் பகவான் மேலையும் புஷ்ப வருஷம் பண்ணினார்னு சொல்ல வேண்டியிருக்க, ஆசிரமத்துக்கே புஷ்ப வருஷம் பண்ணினா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பதம் வருது பாகவதத்துல அஷ்டமஸ்கந்தத்துல. எதுக்கு பகவான் மேலதானே புஷ்ப வருஷம் பண்ணணும், ஆசிரமத்துக்கு எதுக்கு புஷ்ப வருஷம் பண்றா அப்படின்னுட்டா அடுத்த அவதாரத்திலேயே இங்க வந்து யஜ்ய சம்ரக்ஷணம்ங்கிற ஆச்சரியமான லீலையை ஸ்தாபிக்க போறார், திருவடியை சாத்த போறார். அடுத்த அவதாரத்திலேயே பகவானுடைய சரணங்கள் இங்க பட போறது. அந்த வைபவத்துக்காகவும் சேர்த்து இன்னைக்கே புஷ்ப வருஷம் பண்ணிவிட்டாளாங்க. இந்த வைபவங்களை எல்லாம் சொல்லித்தான் விஸ்வாமித்திரர் அழகா அழைச்சிட்டு வரார். விஸ்வாமித்திரர் என்ன பாவத்துல சொல்றாருன்னா, இவனுடைய வைபவத்தை இவனுக்கே சொல்லிட்டு இருக்கேனே. ராமர் எப்படி கதை கேட்பார்னா, ஆஹா அந்த கஷ்யபரும் அந்த அதித்தியும் அவ்வளோ பாக்கியம் பண்ணவாளா. பாத்ம புராணம் சொல்றது, கஷ்யபரும் அதித்தியும் தான் தசரதரும் கௌசல்யமா அவதாரம் பண்ணினா அப்படின்னு பாத்ம புராணம். அவாதான் திருப்பியும் தேவகி வசுதேவாளா அவதாரம் பண்ணி அங்க திருப்பி அவளுக்கு பகவானே கிருஷ்ணனா அவதாரம் பண்றான். ஜன்மா ஜன்மாவா பகவானே குழந்தையா அடையிற பாக்கியத்தை பண்ணின தம்பதி அவா. அதனால கஷ்யபருடையும் அதித்தியினுடையவும் பாக்கியத்தை இங்க பகவான் ஸ்மரிச்சுக்கிறார், ராமர் ஸ்மரிச்சுக்கிறார். ஏன்னா இந்த அவதாரத்தோட அழகை தன்னை பகவான் காண்பிச்சுக்கவே மாட்டார். காண்பிச்சுக்கிறது என்ன, அவருக்கே மறந்து போயிடுச்சு. அவருக்கே மறந்து போயிடுச்சு. எங்கேயாவது கொஞ்சம் தெய்வம்னு தன்னை ஞாபகம் வச்சுண்டா, அந்த தெய்வத்துவத்தை ஞாபகம் வச்சுண்டா அப்புறம் மனுஷ நாடகம் பண்ணவே முடியாது. இங்க சீத லக்ஷ்மண
ராம சீதையோட, பரதனோட, லக்ஷ்மணனோட, சத்ருகுணனோட, ஆஞ்சநேயரோட இந்த பிரபஞ்சத்துல மனுஷனா வந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறதுக்கு எத்தனை நாள் ரிஹர்சல் பண்ணினேன். ஏதா உன்னை நெரிச்சிட்டு இதை எங்க போய் கத்துண்ட, எந்துக்கு இந்த காசு ஏண்டாப்பா இத்தனை சிரமம். இந்த பக்தாளுக்கெல்லாம் அடிச்சுக்கிறது. அவதாரமெனினும் பட்டப்பாடு போதுங்கிற, போதுமே இந்த இத்தனை பாடு படணுமா? ஆழ்வார் சொல்றார், மனுஷருக்காய் படாதன பட்டுங்கிறார். யாராவது தப்பி தவறி வந்து இவரை தெய்வம்னு சொல்லிட்டா கூட, ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம், நான் மனுஷனாச்சே, நான் தசரதர் பிள்ளையாச்சே, என்ன போய் எதுக்கு தெய்வம்ங்கிறேள் அப்படின்னு இந்த நாடகத்தை எது பர்யந்தம் கண்டினியூ பண்றாருன்னா, சீதையுடைய அக்னி பரீட்சை நடக்கிறது. கடைசியில யுத்த காண்டத்துல அக்னி பரீட்சை முடிஞ்சு சீதை பூர்ணமா அப்படி பூத்த புஷ்பம் போல அக்னி குண்டத்துல இருந்து வெளியில வரா. அந்த சமயத்துல ஆகாசத்துல தேவதைகள்லாம் நின்று அலர்றா. பிரம்மா வந்து அலர்றார், ருத்ரன் வந்து அலர்றார். இது எதுக்கு இந்த பரீட்சை, யாருக்கு இந்த பரீட்சை, அவளுக்கா பரீட்சை, ஏன் இந்த நாடகம்ங்கிறார். அவள் நீங்க நாராயணனாச்சே, அவள் மகாலட்சுமி ஆச்சேங்கிறா. அவா வந்து சொல்றா. அப்ப கூட சொல்றார், நீங்க என்னென்னமோ பேசுறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் தசரதர் பிள்ளையாச்சே, நான் ராமனாச்சே, நான் மனுஷனாச்சேங்கிற. ஆச்சரியம். விஸ்வாமித்திரருடைய யஜ்ய சதஸ், யஜ்யசாலைய நிர்மாணம் பண்ணி யஜ்யத்துல பிரதானமான யஜமானனா விஸ்வாமித்திரர் உட்கார்ந்துட்டார். பக்கத்துல ஹோதா, அத்வர்யு, உத்காதா 3 வேதங்களை சேர்ந்தவளும் உட்கார்ந்துருப்பார். ஹோதாங்கிறவர் ருக்வேத மந்திரங்களை சொல்லி அந்தந்த தேவதைகளை அழைப்பர். அத்வர்யுங்கிறவர் யஜுர்வேத மந்திரங்களால அந்த தேவதைகளுக்கு ஆகுதி கொடுப்பர். உத்காதாங்கிறவர் சாமவேதத்தை சேர்ந்தவர், அந்த தேவதைகளை கானம் பண்ணுவர். இப்படி 3 வேதத்துக்கும் அங்க பிரயோஜனம் உண்டு. அதனால 3 வேதத்தை சேர்ந்தவாளுமே ரித்விக்குகளா உட்கார்ந்துருப்பா. இது ஒரு யஜ்யம். இந்த யஜ்யத்தை விஸ்வாமித்திரர் சங்கல்பிச்சுண்டு ஆச்சரியமா நடத்துறார். ராமலட்சுமணனை பார்த்து சொல்லிட்டார், இனி யஜ்யத்தை ரட்சிக்க வேண்டியது உங்க பொறுப்பு, நீங்க பார்த்துக்கோங்க. அவர் தான் யஜ்யகிருத்து, யஜ்ய பூக்கு, அவரே வந்து யஜ்யத்தை நடத்துறார். சாட்சாத் யஜ்ய நாராயணன், யஜ்ய சம்ரக்ஷகன் இந்த யஜ்யத்தை வந்து காப்பாத்தி கொடுக்கிறாருங்கிறது எவ்வளவு ஒரு ஆச்சரியம். அது தெரிஞ்சுதான் யஜ்ய சம்ரக்ஷகனா வச்சிருக்கார். எவன் யஜ்யகிருத்து யஜ்ய பூக்குன்னு சொல்லப்படுறானோ, இந்த யஜ்யங்களால இத்தனை தேவதைகள் ரூபத்திலையும் எவன் ஆகுதிகளை வாங்கிக்கிறானோ, இவ்வளவு தேவதைகள் ரூபத்துல இருந்து யார் அவ்வளவு அனுகிரகத்தையும் பண்றானோ, அந்த ஈஸ்வரன் தான் இவன்னு தெரிஞ்சுண்டு யஜ்ய சம்ரக்ஷகனா ராமரை நிறுத்தி இருக்கார். ராமர் என்ன பண்றாருன்னா, அப்படியே அந்த யஜ்யசாலையை அப்படியே பிரதட்சிணம் பண்ணிட்டே இருக்கார். கனத்த காய்தாவா கோதண்டத்தை வச்சுட்டு இப்படி இப்படி 4 பக்கத்துலையும் திரும்பி பார்த்துட்டு, ஏன்னா எந்த பக்கத்துல இருந்து ராட்சசன் வந்து விடப்படாதே, ஒரு அம்பு பந்தல் போட்டிருந்தாராம் அந்த யஜ்ய குண்டத்துக்கு மேல. ஏன்னா அந்த ராட்சசால் கொட்டக்கூடிய ரத்தம், அஸ்தி, மாம்சம் முதலியதெல்லாம் அந்த அம்பு பந்தலை தாண்டி யஜ்ய குண்டத்துக்குள்ள விழாதபடி ஸ்னிக்தமா ஒரு அம்பு பந்தல் போட்டுட்டார். 4 பக்கத்துல இப்படி சுழண்டு பார்க்கிறார். மாரீச்ச வரானா, சுபாகு வரானான்னு பார்க்கிறார். லக்ஷ்மண சுவாமி வாசல்ல நின்று இருக்கார். ராமர் மட்டும் பிரதட்சிணம் பண்ணிட்டே இருக்கார். ஒரு பிரதட்சிணம் வருவார், லக்ஷ்மணா ஜாகிரத அப்படின்பார். திருப்பி ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு வருவார், லக்ஷ்மணா ஜாகிரத. இது எப்படி இருக்குன்னா, மேல் இமையும் கீழ் இமையும் சேர்ந்துண்டு நடுவுல இருக்கிற ஒரு கருவிழியை காப்பாத்துறத போல இந்த யஜ்ய குண்டம் கருவிழி மாதிரி இருக்கு. இந்த மேல இருக்கக்கூடிய புருவத்தில் இருக்கக்கூடிய கேசங்கள்லாம் உண்டே, அது புரஸ்சரண தர்ப்ப மாதிரி இருக்கு. மேல் இமை மட்டும் தான் கொட்டிட்டு போகும், கீழ் இமை ஸ்டேஷன்டா ஒரே இடத்துல இருக்கும். அது போல லக்ஷ்மண சுவாமி ஒரே இடத்துல இருக்க, ராமர் மட்டும் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து லக்ஷ்மணா ஜாகிரத, லக்ஷ்மணா ஜாகிரத அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, மேல் இமை கீழமையை வந்து தொட்டுட்டு போறது போல இருக்கு. எப்படி இந்த 2 இமையும் சேர்ந்துட்டு உள்ள இருக்கிற கருவிழியை காப்பாத்துறதோ, அப்படிதான் ராமலக்ஷ்மணால் யஜ்யத்தை காப்பாத்துறான். இப்படி ஒரு கவியுடைய வர்ணனம். தின தினமோபாசன ஜபதபத்யான, தின தினமோபாசன ஜபதபத்யான, மனுயாகமு வேள மனசுன முட்டின, தின தினமோபாசன ஜபதபத்யான, மனுயாகம் வேள மனசுன முட்டின, கனடம் முனிதோ தனுமானி சுனி, கனடம் முனிதோ தனுமானி சுனி, பனிச்சரதின
தியாகராஜர் அழகா சொல்ற, அந்த மாதிரி சுபாகுவ வதம் பண்ணினியே, நான் தினப்படி உபாசனமோ ஜபமோ தபமோ தியானம் பண்ற சமயத்துல எல்லாம் என்னுடைய ஹிருதயத்துல காமம் குரோதம்ங்கிற மாரீச்ச சுபாகு எட்டி பார்க்கறதே, அந்த அசுரால ஏன் இன்னும் வதம் பண்ணாம இருக்கேன்? தின தினமோபாசன ஜப தப தியான மனுயாகமு வேள மனசுன புட்டின ஹிருதயத்துல உண்டாகிற காமம் குரோதம் அசுர குணங்கள் தானே அசுராள். அசுராள்னா யாரோ தனி மனுஷாள் நினைச்சுக்க வேண்டாம். அசுராள்னா என்னன்னா இந்த நீச்ச குணங்கள் உடையவாள்னா அசுராள்னு அர்த்தம். காமம் குரோதம் லோபம் மதம் மாத்சரியம் இதெல்லாம் தானே அசுர குணங்கள். இதெல்லாம் நான் ஜபதபாதி சாதனங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறதே, என்னுடைய சித்தத்தில் இந்த அசுர குணங்கள் தலை தூக்கிறதே. அந்த மாரீச்ச சுபாகுவை வதம் பண்ணினியே, இந்த மாரீச்ச சுபாகுவை ஏன் வதம் பண்ண மாட்டேங்கிற? கனடம்புனி தோடனு மாரீச்சுனி பனிச்சரச்சேன தியாகராஜ சீத சசி வதன. உண்மையான கீர்த்தனம் இந்த கீர்த்தனங்கள்லாம். மாரீச்சன் சுபாகம் முதலிய ராட்சசர்கள்லாம் ஆகாசத்துல வந்துட்டா, பலவிதமான ரக்தாஸ்தி மாம்சங்கள்லாம் யஜ்ய குண்டத்துல கொட்ட பார்க்கிறா. இந்த சமயத்துல புங்கானு புங்கமான பானங்களை போட்டு பிரதி ராட்சசனுக்கு பிரதி அஸ்திரம் போட்டு அத்தனை ராட்சசாலையும் நிர்மூலம் பண்ணினார். ஆக்னேயாஸ்திரம் போட்டு சுபாகுவை வதம் பண்ணிவிட்டார். சுபாகுவை தான் ஆயிடுத்து. மாரீச்சனை மட்டும் விட்டு வச்சிருக்கார். ஒரு மானவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை போட்டு மாரீச்சனை மட்டும் சமுத்திரத்துக்கு அந்தண்ட தள்ளினார்னு இருக்கு. அவனை வதம் பண்ணல. தான் ஆச்சரியம். ஏன் இவ்வளவு ஆவேசத்தோட யுத்தம் பண்ணக்கூடிய பிரபுக்கு இந்த மாரீச்சனை வதம் பண்றதுக்கு எம்மாத்திரம் இந்த மாரீச்சன்? அவனை எதுக்கு விட்டு வைக்கணும்? ஏதாவது அம்பு மிஸ் ஆயிடுத்தா, தப்பி போயிடுத்தா? மாரீச்சனை விட்டு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிரபுவுக்கு தெரியும் இவனால அவதாரத்துல பின்னாடி ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்குன்னு தெரியும். இன்னும் சீதா கல்யாணம் கூட நடக்கல. இதுதான் கவனிக்கணும். சீதா கல்யாணம் கூட இனிமேல் தான். இனிமேல் தான் சிவதனூர் பங்கம், இனிமேல் தான் வரப்பிரவேசனம், இனிமேல் தான் கல்யாணம். ஆனா சீதையை இவன் தான் அபகரணம் பண்ணிட்டு போகிறதுக்கு உதவியா இருக்க போறான். தங்கமானா வருவான், இதை கொண்டுதான் ராவணன் வருவான். சீதாபகரணம் இப்படிதான் நடக்கும். இப்படித்தான் தான் வானர சைன்யத்தை திரட்டிட்டு போய் சேதுபந்தனம் பண்ணி இப்படித்தான் ராவணவதம் பர்யந்தம் காரியங்களை சாதிச்சுட்டு வந்து பட்டாபிஷேகம்ங்கிற அவதார பிளான் அன்னைக்கு கையில இருக்கு அவாட்டுக்கு. அவதார புருஷால் எதையுமே அந்தந்த நிமிஷத்துல ஏதோ தோணினதை பண்றவான்னு நினைச்சுக்க வேண்டாம். அவதாரத்துல அவ அவதார காரியம் என்னங்கிறது அவ ஜனிக்கிறதே அவளுக்கு தெரியும். அவளுக்கு தான் அவதார புருஷாள்னு பேர். இன்னொன்னு, அவதார புருஷாளுடைய சரித்திரம் தான் சூரிய சந்திரால் இருக்கிற பரியந்தம் லோகத்துல பேசப்படும். அது அந்த சரித்திரம் தான் லோகத்துல பிரகாசிக்கும். அதுதான் லோகத்தை உத்தாரணமும் பண்ணும். அந்த சரித்திரம் லோகத்தை உத்தாரணம் என்ற சரித்திரம். புரியுறதா? சீதா கல்யாணம் ஆகாத 12 வயசு குழந்தைக்கு சீதாபகரண பரியந்தம் என்ன நடக்க போறதுன்னு தெரியும். அதனால மாரீச்சனை விட்டு வச்சிருக்காரு. எப்படி இருக்கு பத்தல? ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்படி மாரீச்ச சுபாகுவை வதம் பண்றதுக்கு இப்படியும் அப்படியுமா, அப்படி தீக்ஷ்ணமான கண்களோட இல்லையா, அப்படி குறிப்பார்த்த அந்த அம்புகளை அப்படி அப்படி அந்த அம்புகளை எய்துன்னு இருக்கிற சமயத்துல இந்த குழந்தையுடைய பராக்கிரமத்தை பார்த்து தானே ஆச்சரியப்படணும். ஆனா அப்ப கூட செலுவு மீற கனுமாரி சுனி மத மனு சூவேள அலக்கலல்ல. ஏன்னா அவர் பார்க்காத யுத்தமா, விஸ்வாமித்திரர் பார்க்காத யுத்தமா? அவரே ராஜரிஷியா இருந்து பிரம்மரிஷியா ஆனவர். அவர் பார்க்காத யுத்தமா? இவனுடைய பராக்கிரமம் என்ன தெரியாதவரா? தெய்வம் தெய்வமா பண்ற காரியத்துக்கு ஒன்றும் அதுல ஒன்றும் சமத்காரமா ஒன்றும் இல்லை. தெய்வம் தெய்வமா பண்ற காரியம். ஆனா இப்படி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்தது, இப்படி ஒரு ரூபமா சீதை மோகிச்சாங்கிறது விஷயம் இல்லை. யோகீஸ்வரரா இருக்கிற இந்திரியங்களையும் மனசு புத்தி எல்லாத்தையும் ஒடுக்கி சம்யமியா இருக்கக்கூடிய இவாள்லாம் ரசிக்கிறா, இவா இதுல திளைக்கிறா இந்த ரூபத்துல அப்படின்னு. அப்ப தெரிஞ்சுக்கணும் அந்த ரூபம் எப்பேற்பட்ட ரூபம். மாரீச்ச சுபாவ வதம் ஆயிடுத்து, யஜ்யம் பூர்த்தி ஆயிடுத்து, அவபிரத ஸ்நானங்கள்லாம் முடிஞ்சு சந்திருப்தரா உட்கார்ந்துருக்க. விஸ்வாமித்திரர் ரொம்ப சுசம்பன்னமா உட்கார்ந்துருக்கார். காரியம் ரொம்ப அழகா நடந்து முடிஞ்சு கொடுத்து.
இந்த யஜ்யத்தை இவ்வளவு ஸ்ரத்தையா பண்ணதுக்கு என்ன பலன்? ஏதோ பெரிய நியமத்துல இருக்கேன், ஒரு பெரிய சித்தியை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு தசரதர் கிட்ட சொன்னாரே, அது எந்த சித்தி? நான் சீதா கல்யாணம் தான், நிர்விக்னமா சீதா கல்யாணம் நடக்கும். அதுக்குதான் இந்த யஜ்யமேனு தோன்றது. அதுவும் ஆச்சரியம், யஜ்ய சம்ரக்ஷகனே யஜ்ய நாராயணனே வந்து யஜ்யத்தை நடத்தி கொடுக்கறது. இதுதான் ஆச்சரியம். இல்லைன்னா யஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம்? வெறுமனே யஜ்யத்துல நிறைய பசுக்களை பலி கொடுத்து ஏதோ ஒரு அல்ப ஸ்வர்க்கத்தை உத்தேசித்து யஜ்யம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன்னா ஸ்வர்க்கத்துக்கு இப்படி கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு அப்படியே தள்ளி விட்டுடுவா. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் யஜ்யம் பண்ணினா கூட அந்த புண்ணியத்துக்கு எத்தனை நாழி ஸ்வர்க்கம் கிடைக்கும்னா ஒரு சொல்ப நாழி ஸ்வர்க்கம் கிடைக்கும். இதுக்கா போய் யஜ்யம் பண்ணுவா? சுக்ஞானதரி திரபருபருன சுக்ஞானதரி திரபருபருன சுக்ஞானதரி திரபருபருன சுருச்சி துளஜி வாத்மயும் சகல சுருச்சி துளஜி வாத்மயும் சகல யஜ்ஞாதுலு சுகமனுவரிகி சமம் அக்ஞாதுலு கலரேவோ பலச யஜ்ஞாதுலு. யஜ்ஞாதுலு சுகமனுவாரிக்கு சமம் அக்ஞாதுலு கலரே. திருப்பி திருப்பி யஜ்யங்களையே பண்ணிட்டு இருக்கேன், யஜ்யத்துக்கு எதுதான் பிரயோஜனம் அப்படின்னு சொர்க்கம் கிடைக்க போறதே அப்படின்னு வாழலாம். பாகவதம் சொல்றது, நீ எத்தனை பசுக்களை பலி கொடுத்து இந்த யஜ்யத்தை பண்ணினியோ அத்தனை பசுக்களும் சொர்க்கத்துக்கு போயிடும். ஆனா அதுகள்லாம் ஸ்வர்ணமயமான கொம்புகளோட காத்துன்னு இருக்குமா. எதுக்கு? நீ வந்து உன்னை குத்தி கிழிக்கிறதுக்கு. என்ன பலி கொடுத்துருதாண்டே நான் நீ சொர்க்கத்துக்கு வர. யஜ்யத்துல பசுக்களை பலி கொடுக்கணும்னு யஜ்ய விதி இருக்கு. அது ஆனா அந்த பசுக்களும் சொர்க்கத்துக்கு போயிடுறது பாகவதம் விளையாட்டா சொல்றது. அதுகள்லாம் நல்லா ஸ்வர்ணமயமான கொம்புகளோட காத்துன்னு இருக்குமா, இவன் வந்தா நல்லா குத்துறதுக்கு. யஜ்யத்துக்கு பிரயோஜனம் எதுனா, யஜ்யத்துக்கு பிரயோஜனம் பகவானோட சரணத்துல ஏற்படுற சுத்த பக்தி. தர்மத்தால எது சித்திக்கணும்னா சித்தசுத்தி வரணும், சித்தசுத்தியால பக்தி ஞான வைராக்கிய சித்திக்கணும், தத்வாரா சாஸ்வதமான அந்த பதத்தை அடையணும். அப்படிங்கிறது தான் யஜ்யத்துக்கு பிரயோஜனமே தவிர ஒரு அல்ப புண்ணியமும் அல்ப ஸ்வர்க்கவாசத்தையும் உத்தேசித்து ஒருத்தர் யஜ்யம் பண்ணினா அவனை போல ஒரு அஜ்ஞானி கிடையாது. யஜ்யாதுலு சுகம் அனுவாரிகி சமம் அஜ்யாதுலு கலரே. இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய தாரித்ரியம் இருக்கு. எதுனா சுக்ஞான தரித்திர பருபருல. அதுல கூட ஒரு ஆச்சரியம், சுக்ஞான தரி அப்படின்னு ஸ்வராட்சரம் அங்க. சுக்ஞான தரித்திர பரம்பருல இவாளுக்கெல்லாம் ஞான தாரித்ரியம் இருக்கு. இவா பரம்பரைக்கே சுக்ஞான தாரித்ரியம் அப்படிங்கிறது அந்த சுக்ஞான தரி. ஜெயமனோகரின்னு ஒரு ராகம், அப்படின்னு வரும். போறதே ஆபோகி வரத்தே ஸ்ரீரஞ்சன். அதுல சொல்ற இவாளுக்கெல்லாம் சுக்ஞான தாரித்ரியம் இருக்கே அப்படிங்கிறார். சுருச்சி துல ஜீவாத்ம ஹிம்சகல யஜ்ஞாதுலு சுகமனுவாரிகி சமம் அஜ்ஞாதுலு கலரே ஓ மனச. ஆனா இங்கேயோ அந்த யஜ்யத்தை எவன் சம்ரட்சிக்கிறானோ, இந்த யஜ்யத்துக்கு எவன் பலனை கொடுக்க போறானோ, இந்த யஜ்யத்துல இத்தனை தேவதைகள் ரூபமாவும் எவன் இருக்கானோ அவனே வந்து யஜ்யத்தை சம்ரட்சிச்சு கொடுத்தான். இப்ப தர்மம் சபலமாயிடுதுன்னு. தர்மத்துக்கு பிரயோஜனம் அதுல பகவான் சந்தோஷப்படுறதுதான். ரொம்ப ஆச்சரியமான தர்ம சூக்ஷ்மம் அது. யஜ்யம் பூர்த்தியாகி ரிஷிகள்லாம் சொல்றா, நாங்கள்லாம் மிதிலைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். என்ன மிதிலையில என்ன விசேஷம்? நம்ம ஜனக மகாராஜா யஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு. கர்மயோகத்துக்கு பகவான் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு கர்மயோகிகளுக்கு உதாரணம் காண்பிக்கிறதே என்ன போல ஜனகனை போல அப்படின்னு உதாரணம் காண்பிக்கிறான். பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உத்தமமான கர்மயோகிகள் யார் அப்படின்னு உதாரணம் காண்பிக்கிறதே ஜனகனை போல என்ன போல அப்படிங்கிறான். எப்படிப்பட்டவரா இருக்கணும் ஜனக மகாராஜா? அவரே ஞானி. மிதிலைக்கு விதேக தேசம்னு பேரு. அந்த தேசத்துல வரக்கூடியவா எல்லோருமே ஞானிகள். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கசாப்பு கடைக்காரர் தர்மவியாதன்னு பேர், அவரே ஒரு ஞானி. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாட்டியம் பண்ணக்கூடிய பிங்களேன்னு ஒரு ஸ்திரீ, அவளே ஞானி. இப்படிலாம் உபநிஷத்துல கதைகள் வருது. உபநிஷத்துல மிதிலை அப்படி பேசப்படுறது. அப்படிப்பட்டவரா ஜனகர். அப்படிப்பட்ட ஞானியான ஜனகருக்கு சீதை அவர் யஜ்ய பூமியை உழுதுன்னு இருந்தார். அந்த யஜ்ய பூமியை உழறத்தே ஒரு டக் டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டது. அந்த கலப்பையின் நுனியில
என்னடான்னு அந்த மண்ணை இப்படி விலக்கி பார்த்தா ஒரு அழகான பெட்டி, அதை திறந்தா அப்படியே தங்க விக்கிரமா இரண்யவர் நாம் ஹரிணீம்னு கிடைச்சா. உடனே அசரீரி கேட்கறது ஆகாசத்துல இருந்து, இவள் அமானுஷ்யமான குழந்தை, உன் கையில கிடைச்சதுனால இன்னில இருந்து உன்னுடைய பெண்ணா வளர்ந்து வருவள், தர்மேன தனையா தவ. அன்னில இருந்தே ஜனகருக்கு பயம் வந்துடுச்சு. சாதாரணமா ஒரு பெண்ணை பெத்தாலே அப்பா அம்மாவுக்கு கவலை வரும். என்ன அப்படின்னா, நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி தரணுமே, நல்ல வரனா பார்த்து கைப்பிடிச்சு கொடுக்கணுமே. அப்படின்னா இது அமானுஷ்யமான குழந்தைன்னு வேற சொல்லிடுத்தா சரீரி. அப்படின்னா இவளுக்கு ஏத்த வரனை தானே பார்க்கணும். ஒரு நாள் சீதா பந்து விளையாடின்னு இருந்தா, பந்து விளையாடுறது இந்த பந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இவாத்து சிவதனுசுக்கு கீழே போயிடுச்சு. இவாத்துல பரம்பரையா பூஜை பண்ணிட்டு வரக்கூடிய சிவதனுசு, இந்த தனுசை வச்சுட்டு தான் பரமேஸ்வரன் திரிபுர சம்மாரம் பண்ணினார். புராரின்னு பேர் இல்லையா, எப்படி விஷ்ணுவுக்கு முராரின்னு பேரோ அதை போல பரமேஸ்வரனுக்கு புராரின்னு பேர். திரிபுராள்னு 3 அசுராள். அந்த அசுராள் நேர்கோட்டுல வருவா, 3 விமானங்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பா. அவ எப்பவுமே நேர்கோட்டுல வரமாட்டா, எப்பவானு ரேரா 3 பேர் ஒரே கோட்டுல வருவார். அந்த 3 விமானமும் எப்ப சேர்றதோ அப்பதான் அவளை வதம் பண்ண முடியும். பரமேஸ்வரன் இந்த தனுசை வச்சுட்டு தான் திரிபுர சம்மாரம் பண்ணினாராம். அதற்கப்புறமா இது பிரசாதமா இவா வம்சத்துல வந்த ஒரு பூர்வஜருக்கு கிடைச்சது, அதாவது ஜனகனுடைய வம்சத்துல வந்த ஒரு பெரியவாளுக்கு கிடைச்சது. அதுல இருந்து இந்த சிவதனுசை இவா ஆராதனம் பண்ணின்னு வந்துட்டு இருக்கா. அந்த தனுசை அப்படிலாம் தூக்கிட முடியாது, அதை தூக்கிட்டு வர்றதுக்கு எத்தனையோ 1000 பேர் வேணும் அதுக்கு. ஆனா சீதை என்ன பண்ணினா அப்படின்னுட்டா, அந்த பந்தை எடுக்கிறதுக்காக அந்த தனுசை ரொம்ப லாகவமா அப்படி எடுத்து நகர்த்தி வச்சுட்டு இந்த பந்தை எடுத்துட்டாலாம். அமானுஷ்ய குழந்தையா இருக்கிறதுனால அவள் இடத்துல அந்த தெய்வீக பிரபாவம் தெரியாது. அன்னைக்கு ஜனகர் முடிவு பண்ணினார், இந்த தனுசை எடுத்து நானேற்ற, ஏன்னா அவங்கிட்டயும் அப்படி ஒரு அமானுஷ்ய லட்சணம் இருந்தா தான் அவனால் அதை பண்ண முடியும். தெய்வீக சம்பத்து இருக்கிறவாட்டுக்கு தெய்வீக சம்பத்து உள்ளவாளை தான் சேர்க்கணுமே தவிர ஒரு சாமானியனை கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சுடப்படாது, அது அனர்த்தமா போயிடும். அதனால என்னன்னா, ஜனகனுடைய சதசுக்கு போறோம், ஜனகன் ஒரு யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு ரிஷிகள்லாம் சொல்லவே, விஸ்வாமித்திரருக்கு ஆக்கிரகமே அதுதான், அதுக்கு தானே கூட்டிகிட்டே வந்திருக்காரு. ஆனாலும் ராமனிடத்துல சொல்றார், ராமா உங்க அப்பாட்ட என்ன காரணம் சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தேனோ அது முடிஞ்சு போயிடுத்து. வாஸ்தவத்துல இப்போ உன்னை கொண்டு உங்க அப்பாட்ட விடணும், யஜ்ய சம்ரக்ஷணம் ஆயிடுத்து, யஜ்யம் பூர்த்தி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு ஆக்கிரகம், நீ மிதிலைக்கு வந்தா தேவலேன்னு தோன்றது, நீ என்ன சொல்றேன்னு கேட்டார். இவர் ஏன் இவ்வளவு தைரியமா கேட்கிறாருன்னா, ராமர் என்ன பதில் சொல்லுவார்னு இவருக்கு நன்னா தெரியும். பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கூரவாது வச்சனம் கௌஷிகஸ்தேதி கர்த்தவ்யம் அவிசங்கய. அப்பா சொல்லியிருக்கா, உங்க வார்த்தையில ஒரு அக்ஷரம் பெசகி நான் நடக்கப்படாது. அதனால உங்க சொல் எனக்கு வேதத்துக்கு துல்லியம், நீங்க வானா உங்க பின்னாடி வருவேன், அடியேன் உங்கள் விதேயன்னு கை குடிக்கிறார். விஸ்வாமித்திரர் அங்கிருந்து கிளம்புறார். இப்படியே நடந்து 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 ராமலட்சுமணால் பின்னோட வர பல க்ஷேத்திரங்கள் எல்லாம் தாண்டிண்டே மிதிலையினுடைய எல்லையை அடையிறார். மிதிலையினுடைய எல்லையில தான் கௌதம மகரிஷியினுடைய ஆசிரமம். கௌதம மகர்ஷியுடைய ஆசிரமம் ரொம்ப சாநித்தியமா இருக்கு. எப்பவுமே ஒரு இடத்துல நிறைய கதை நடக்கிறது, கீர்த்தனை நடக்கிறது, சத்சங்கங்கள் நடக்கிறது, மகான்கள் நிறைய வந்திருக்கா அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள பிரவேசிச்சாலே அந்த சாநித்தியம் தெரியும். அங்க யாரும் இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இதான் இப்ப வைப்ரேஷன் சொல்றா இல்லையா, அது மாதிரி இந்த சாநித்தியம் உள்ள போனாலே மனசு சாந்தமாயிடும். அங்க போனாலே ஏதாவது கொஞ்ச நாள் ஜபம் பண்ணலாமான்னு தோணும், நாமா சொல்லலாமான்னு தோணும், 2 சர்க்கம் பாராயணம் பண்ணலாமான்னு தோணும். மகான்களுடைய அதிஷ்டானங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. போதேந்திராளுடைய அதிஷ்டானத்துக்கு போனாலே அங்க இருக்கிற ஒரு சாநித்தியம், நம்ம சும்மா இருக்க முடியாது, தானே ராமநாமா வாயில வந்துடும் இல்லையா. அப்படித்தானே மகான்களுடைய அதிஷ்டானம். ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டாலோ அப்படின்னுட்டா, ஸ்ரீரங்கத்துக்குள்ள பிரவேசிச்சாலே ஏதோ வைகுண்டமோன்னு தோணும் நமக்கு. உடனே ஆழ்வார்களுடைய ஸ்மரணம் வரணும், ஆண்டாளுடைய ஸ்மரணம் வரும் இல்லையா. எப்படிதான் பெருமாள் ராப்பத்து பகல் 10 உற்சவங்கள் சேவிக்கிறதோ, ஆழ்வார் திருப்பாணாழ்வார் போய் கலந்தது, ஆண்டாள் போய் கலந்தது. இந்த பெருமாள் எப்படிலாம் ஆழ்வார்கள்ட்ட எல்லாம் பேசினால், பக்தாள்கிட்ட எப்படிலாம், இப்படிதானே தியாகராஜன் வந்து இங்க கீர்த்தனம் பாடினார், இந்த சிந்தனைகள்லாம் அப்படியே மேல வரும். ஏன்னா அவ்வளவு பக்தி நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த சாநித்தியம் மீன் போகவே மீன் போகாது. கௌதம மகர்ஷியினுடைய ஆசிரமத்தை இப்படி தாண்டி போற சமயத்துல ராமர் விஸ்வாமித்திரரை கேட்கிறார், பிரபோ இங்க பார்த்தா ஒரு சாநித்தியம் தெரியறதே, ஏதோ ரிஷி தபசு பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு தோன்றதே. ஆனா இப்ப ஆசிரமம் சூன்யமா தான் இருக்கு, இங்க ஆசிரமத்துல யாரும் இல்லை. ஆனா அப்படி ஒரு சாநித்தியத்தை உணர முடியறதே, யார் தபஸ் பண்ணிட்டு இருந்தா, இது என்ன சரித்திரம், ஏன் இந்த ஆசிரமம் இப்ப சூன்யமா இருக்குன்னு கேட்கிறார். விஸ்வாமித்திரர் இந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறதையே ஹந்த அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஹந்த அப்படின்னு ஐயஹோ அப்படின்னு அர்த்தம், ஆஹா அப்படின்னு ஒரு அர்த்தம்.
ஆனந்தமா சொல்றதுக்கும் ஹந்தன்னு சொல்லலாம், ஐயஹோன்னு சொல்றதுக்கும் ஹந்தன்னு சொல்லலாம். ஹந்த பாக்யம் ஜனானாம் அப்படின்னு வருதோ இல்லையோ. ஹந்த பாக்கியம்னா என்ன அர்த்தம்னா, ஆஹா இந்த ஜனங்களுடைய பாக்கியத்தை நான் என்ன சொல்லுவேன், குருவாயூர்ல வந்தா குருவாயூரப்பனை பார்த்துள்ளாமே அப்படிங்கிறார். ஹந்தன்னு இன்னொரு அர்த்தமும் பண்ணலாம். இந்த ஜனங்கள் இப்படி ஒரு பரவஸ்து இங்க வந்து குருவாயூரப்பன் நின்றிருந்த பொழுதிலும் இதை இன்னும் தரிசனம் பண்ணாத ஒரு சில ஜனங்கள் இருக்காளே, ஹந்த அபாகியம் ஜனானம். ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம்.